வணக்கம் ஆன்லைன் செஃப் நேயர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவும் ஹெல்த்தியான வீடே கம கமன்னு மணக்கிற அளவுக்கு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு மசாலா எல்லாம் நம்ம வறுத்து அரைச்சு செய்யறதுனால ரொம்பவும் டேஸ்டாவும் வாசனையா இருக்குங்க. இந்த வீடியோக்கு இடையில நிறைய சமையல் குறிப்புகள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா வறுத்து அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. 1.5 டீஸ்பூன் சோம்பும் 1 டீஸ்பூன் சீரகமும் 1 டீஸ்பூன் மிளகும் 5 கிராம்பு 1/2 இன்ச் சைஸ் லவங்கப்பட்டையும் 2 ஏலக்காயும் சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கங்க. லைட்டாக வறுபட்டதும் இது கூட ஒரு 5 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கினதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போது ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கின 5 சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நாட்டுக்கோழி குழம்பு செய்யும் போது நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட 2 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கிக்கங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்குங்க. தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இது கூட நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அலசி அந்த தண்ணியை இதில் கூட சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. இப்போது மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. ஆயில் எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடியும் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடியும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ மசாலா டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா கொதி வந்துடுச்சு. இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த 1 கிலோ நாட்டுக்கோழியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. நாட்டுக்கோழி குழம்பு செய்யும் போது ஸ்கின்னோட சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. அப்பதாங்க நாட்டுக்கோழி குழம்போட ருசினா என்னன்னு உங்களுக்கும் தெரியுங்க. மசாலா எல்லாம் கறியில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. நல்லா கொதி வந்ததும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம குக்கரில் போட்டு விசில் விடும்போது கோழிக்கறியில் இருக்கிற தண்ணியே போதும் கறி வேகிறதுக்குங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கொதிச்சு வர்றதுக்குள்ள நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 முடி தேங்காயும் 1 டீஸ்பூன் கசகசாவும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. கசகசாவை தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா தான் நல்லா அரைப்படுங்க. இல்லைன்னா அரைப்படாது. இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. லைட்டாக கொதியும் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் கசகசா மிக்ஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. கடைசியாக ஒரு தடவை டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கங்க. இப்போது குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கங்க. நார்மலாக சிக்கனை விட நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் அதிக நேரம் எடுக்குங்க. 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆவி போனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து நாட்டுக்கோழி குழம்போட வாசனை சும்மா கம கமன்னு வேற லெவலில் வருதுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்கிடுங்க. இவ்வளவு தாங்க சுட சுட சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வீடியோ கீழே மறக்காமல் பதிவு பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஆன்லைன் செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆன்லைன் செஃப். தேங்க்யூ.